அப்போஸ்தலர் காலங்களிலே தேவன் ஜனங்கள் 3000 பேர் 5000 பேரும் சேர்க்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஒருவர் 2 பேரெல்லாம் இல்லை. ஒரே பிரசங்கத்துல பவுல் பிரியமானவர்களே பிரசங்கம் பண்ணுகிறார். போய் அங்க திரள்தான கூட்டங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஒரே முதல் பிரசங்கம் பேதுரு பண்றார். அப்படியே அவங்க என்ன செய்றாங்க, அப்படி ஒப்பு கொடுக்குறாங்க ஞானஸ்நானத்துக்காக. எவ்வளவு தெரியுமா? ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் என்ன செஞ்சாங்க, சபையில சேர்க்கப்பட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் கிரியை நடத்த வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிக்கை 2வது அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனமும் வாசிக்கின்ற பொழுது, இது அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 38 பேதுரு நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பெறுவீர்கள் என்று சொன்னார். அதே நீங்கள் 41வது வசனத்தை வாசிக்கின்ற போது சொல்றாரு, யாரு பேதுருடைய அந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களாம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் மாத்திரம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்தும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேரா? ஒரே பிரசங்கத்துல எவ்வளவு பெரிய ஆண்டவர் கிரியை நடத்தினார் பாருங்க. இப்படிப்பட்ட கிரியை அந்த நாள்ல மாத்திரம் இல்ல, இனி இந்த காலங்களிலும் கர்த்தர் செய்ய வேண்டும், இந்த நாட்களிலும் கர்த்தர் செய்ய வேண்டும். அதே நீங்கள் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்களாம். அவர்கள் தொகை ஏறக்குறை 5000 பேர் இருந்தது. கரங்களை தட்டி மையப்படுத்துமா? எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? 5000 பேர். ஒரே பிரசங்கம் தான். அப்ப ஜனங்கள் அன்னைக்கு பிரசங்கத்தை என்ன செஞ்சாங்க, அவ்வளவு வாஞ்சிய வசனத்தை கேட்டாங்க. அப்போ இன்னைக்கு சபைகளில அப்படி வாஞ்ச வசனத்தை கேட்கிற மக்கள் இருந்தா, ஒரு குடும்பம் நிச்சயமா போனா அடுத்த குடும்பத்தை இட்டுட்டு வந்துடுங்க. ஒருவர் எப்படியாவது சபைக்கு ஒரு என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்களாம், வாஞ்சிப்பார்கள். என்ன செய்வார்கள்? வாஞ்சிப்பார்கள். அப்போ ஒரு பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னா, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர்கள் விசுவாசித்தார்களாம். அநேகர் விசுவாசித்தபடினாலே அவர்கள் தொகை அன்றைய தினம் மாத்திரம். ஆமா, அதே மத்திய சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நீங்கள் 15, 16, 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்க வராங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு, யோவான் சானக்கூடிய பிரசங்கத்தை கேட்டு திரளான ஜனங்கள் வராங்க. என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா, அப்போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற வந்தார். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற வந்தார். மத்திய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கின்ற பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ ஞானஸ்நானம் பெற்று அவர் இடம் கொடுத்த பொழுது, அவர் ஞானஸ்நானம் அவர் எடுத்த பொழுது, அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல இறங்கி வந்தார். அன்னைக்கு ஆரம்ப நாட்களிலெல்லாம் மக்களுக்கு எப்படின்னா அந்த ஞானஸ்தானத்து மேல அப்படி அவ்வளோ எப்படி இருக்கும், வாஞ்சை இருக்கும். மக்களை யாரும் அன்னைக்கு கம்பல் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஞானஸ்தானம் இப்படி பிரசங்கம் பண்ணாலே, இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாலே என்ன செய்வாங்க, அடுத்து தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வார்கள். ஞானஸ்தானம் பெற்று முழுக்கி எழுந்து சொல்லிட்டு அவங்க நம்ம கையை வச்சோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கையை வச்சோம்னா பரிசுத்த ஆவியான நிரப்பி அங்கேயே துள்ளி குதிப்பாங்க. ஆதி நாட்களெல்லாம் எங்களுடைய காலங்கள்லாம் பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்து அப்படி துள்ளி குதிப்பாங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை சபைகளிலே இன்னைக்கு இல்லை. ஏதோ ஞானஸ்தானம் எடுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் அப்படித்தான் இருக்கிறார்களே தவிர ஞானஸ்தானம், ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு இல்லை, ஞானஸ்தானம் பேரணும் பயம் இல்லை, ஞானஸ்தானத்துல அந்த பக்தி இல்லை. அப்படி பக்தி பயபக்தி இல்லாததுனால நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தா கூட நாம் அவங்க மேலே வல்லமையாக ஜெபம் பண்ணால் கூட பரிசுத்த ஆவியான இறங்குவது கிடையாது, பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவது கிடையாது. எவ்வளோ நாம் ஆராதனை நடத்தினா கூட சில பேர் அப்படியே என்னது கறி கட்ட போலவும் மரப்பாச்சி கட்ட போலவும் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆண்டவர் பிதாவாகி தேவன் பேசுவதை குறித்து என்ன கிடையாது, உணர்வு இல்லை. ஏன்னா ஜென்ம சுபாவம் அவங்க கிட்ட அந்த ஜென்ம சுபாவங்கள் காணப்படுகிறபடினாலே, அந்த ஜென்ம சுபாவத்துடைய கிரியைகள் அழிக்கப்படாததுனாலே அவர்கள் ஏதோ ஞானஸ்தானம் எடுக்கிறோன்ட்டு சடங்காச்சாரத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்க. ஆனால் அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் அது முக்கியம். அவங்க எழுந்துச்சு நம்ம கையை வைப்போம், அதுக்காக ஜெபம் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு மகிமையானதாக இருக்கும். சில இடங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பார்த்தா வானம் என்ன செய்யும், வானம் அந்த மகிமையான அப்படியே ஒரு மேகம் வந்து மூடும். சில இடங்கள்லாம் நம்ம எஞ்சிப்பாலெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எஞ்சிப்பால் கொடுக்கும் போதெல்லாம் அப்படி இந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பார்த்தா அந்த மதியத்தில் தான் கொடுப்பார் ஞானஸ்தானமே. அப்படியே பார்த்தா ஒரு எங்கேருந்தே தெரியாது, திடீர்னு ஒரு மேகம் வந்து நிற்கும். அப்படி எங்கேருந்தே தெரியாது, மேகத்துக்கு உண்டான அறிகுறியா இருக்காது. மழை வருவதற்கோ மேகம் மூடணும் அறிகுறி இருக்கா, ஆனால் கர்த்தர் மேகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படி இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஆகையினாலே பிரியமானவர்களே, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது அப்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படி இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள், பரிசுத்த ஆவிக்காகவும் ஞானஸ்தானத்துக்காகவும் அவர் சொல்லும் பொழுது உடனடியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். அப்படி இன்றைக்கு சபைகளிலே, நம்ம சபைகள் மாத்திரமல்ல எல்லா சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் நடத்த வேண்டும். திரளான ஜனங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்றும் பெரியான மனம் திரும்பலுக்கென்றும் தங்களை ஆயத்தப்படுத்தி ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முழுக்க ஞானஸ்தானம் குடும்பம் குடும்பமாய் வந்து பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்கள் அநேக ஆண்டவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 பேர் இருந்தது. ஆண்டவரே அப்பா, அவருடைய வார்த்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவரே ஆம் ஆண்டவரே, அவர்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்திலும் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவரே பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து கேட்டார்களே, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்களே. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஒவ்வொருவரும் அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே அர்ப்பணித்தார்கள், மெய்யாகவே அர்ப்பணித்து அன்றைய தினத்தில் 3000 பேர், அன்றைய தினத்தில் வசனத்தை கேட்டவர்கள் 5000 பேர் ஆண்டவரே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே அந்த நிலை ஆண்டவரே நீர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியின் புறாவை போல இறங்கி பிதாவாகிய தேவன் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறார் என்று பேசினீரே, அதே போல ஒரு காட்சி ஆண்டவரே மீண்டும் ஆண்டவர் உண்டாக்கப்படணும். சபைகளில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஓ ராதா ராதா லா. ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. திரளான ஜனங்கள் சபைகளிலே வந்து இப்படி தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, அவர்கள் எல்லாரும் அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள சபைகளில் திரளான பேர் ஞானஸ்நானம் பெற்று குடும்பம் குடும்பமாய் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே அப்பா இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அப்பா ஞானஸ்நானம் நீதிக்கு உட்படுத்த அப்பா ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஆண்டவரே ஆயுத்தப்படுத்தி தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை திரளாய் கூட்டம் கூட்டம் 3000 பேர் 5000 பேர் என்று சபைகள் சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் சாமி, ஒவ்வொரு மாதமும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை நடக்கணும் சாமி. ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கணும். அப்படிப்பட்ட பலத்த கிரியை நடத்துவீராக, வல்லமையான கிரியை நடத்துவீராக, மகிமையான கிரியை நடத்தி அப்படியா நீ செய்யறதுக்காக அப்படியே கூட்டி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ராதா ராதா ராதீரா Orabala Shankadala Rikanda Raba 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 Urabara Diranda Ragadana Ragadala எழுப்புதல் உண்டாகட்டும். ஞானஸ்நானம் எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக, பேசுவீராக, கிரியை நடத்துவீராக. எஸ் நம்ம அப்படியா செய்துக்காக ஸ்தோத்திரம்.